ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மூவி வெர்ஷனில் தான் ஒரு ட்ராமா பார்க்க போகிறோம். அந்த ட்ராமா நிச்சயமாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். நம்ம ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் லியாவை தான் கட்டுறாங்க. அப்போ தான் அவளுக்கு ஒரு கால் வருது. அதாவது அவள் சிஸ்டர், அதாவது ஸ்டெப் மதரோட சிஸ்டர் தான் கால் பண்ணுறா. என்ன லியா, நீ ரெடி ஆகிட்டேன்ட்டு. அக்கா ரெடி ஆகிட்டேன், இப்போ தான் நான் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆனால் இன்றைக்கி உன்னோட வெட்டிங் டேயில் என்னால் வர முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காளா. அதனால என்ன, நீ நல்லா இருந்தால் சரி தான், நீ எப்படியாவது நீ அப்ராடு போய் நல்லபடியாக படிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியாக்கா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் ஃபோன் பேசிக்கிட்டே ரோட்டை அப்படி கிராஸ் பண்ணுறாளா. ஆனால் அப்போ வேகமாக வந்த கார் நம்ம ஹீரோயினை இடிக்க, பாவம் நம்ம ஹீரோயின் ரோட்டில் அந்த பக்கம் போய் விழுக்கிறா. பயங்கரமான அடி, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த நேரத்தில் ஒரு கார்லேருந்து ஒருத்தன் இறங்குறான். அவன் தான் நம்ம ஹீரோ. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வகையில் ரிலேட்டிவ்ஸ் போல் இருக்குது. நம்ம ஹீரோயின் இவனை வந்து அங்கிள் தான் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ ஓடி வரான்னு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, லியா லியா உனக்கு என்ன ஆச்சுன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறா. வான் அங்கிள் நீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, ஆனால் அந்த அங்கிள் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மாதிரியே நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறா. நம்ம ஹீரோ ரொம்ப துடிச்சு போயிடான். என்னாச்சு இல்லையா, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே ஹீரோயினை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரான். ஆனால் நம்ம ஹீரோயினை பொழைக்க வச்சுட்டாங்க. இருந்தாலுமே அவள் கோமாவுக்கு போயிட்டா போல இருக்குது. இப்படியே கிட்டத்தட்ட 3 வருஷம் போயிடுது. அப்போ தான் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ வரான். பார்த்த பொக்கையோட வந்துட்டு, லியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் அவட்ட சகஜமாக பேசிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 3 வருஷமாச்சு நீ என்ன எந்திரிப்பான்னு உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ எந்திரிக்கவே இல்லை. உனக்காக இன்னைக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு, ரிங்கு கொண்டு வந்திருக்கேன். இது உனக்காக நான் ஸ்பெஷலாக செஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிங் எடுத்து நம்ம ஹீரோயின் கையில் மாட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோனோட பாடி ஃபுல்லாக அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படியே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட 3 வருஷமாச்சு நானும் படுக்கையாக இருக்கேன். ஆனால் இந்த 3 வருஷத்தில் என் ஃபேமிலியிலேருந்து யாருமே வரல. என் மேலே உயிராக இருக்கிற என் ஸ்டெப் மதர் கூட என்னை பார்க்க வரல, என் சிஸ்டர் பார்க்க வரல. ஆனால் நீங்கள் தான் என்னை கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்களே. என்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம், இனிமேல் இந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட அப்படியே நாடி துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குதா. உடனே நம்ம ஹீரோ இதை பார்த்தோன்னா அப்படி பயந்துறான். உடனே அவன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், டாக்டர் சீக்கிரம் அங்கே வந்து செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் டாக்டரும் வந்து என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் உயிர் அப்படி போய்கிட்டு இருக்குது. நிச்சயமாக நான் உங்களை அடுத்த ஜென்மத்தில் மீட் பண்ணுறேன் அங்கிள், நான் அன்னைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப நேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட உயிர் அப்படி போகுது. நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னோன்னா அவ்வளோதான். நம்ம ஹீரோ அப்படியே உடஞ்சி போயிடான். என்ன இறந்து போயிட்டியா, இல்லை இல்லை இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், எந்திரி இல்லையா, நீ என்ன இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா, போதும் உன்னோட நடிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கண்ணீரோட நம்ம ஹீரோயினுக்கு அப்படி டவல் வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானா. அவள் ஃப்ரெண்டு டே அவள் இறந்து போயிட்டாடா அப்படின்ட்டு. இல்லை இல்லை அதெல்லாம் போக மாட்டா, நான் 3 வருஷம் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், அது எப்படி அவள் என்னை விட்டுட்டு போவா, அதெல்லாம் போக மாட்டா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியா இல்லையா, லியா எந்திரி இல்லையா எந்திரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாவம் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கான். ஏன் என்னை இப்படி சோதிக்கிற, அவ்வளோதான் என் மேலே உள்ள லவ்வா அன்பா, நீ எனக்காக வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாவம் கதறி அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே ரீபான் ஆகி 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கா. அப்படியே நம்ம ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன மார்க் எடுத்திருக்கா, இப்படி மார்க் எடுத்தா நீ எப்படி யூனிவர்சிட்டி எக்ஸாமில் பாஸ் ஆவா, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு கண்ணா பின்னாடி அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை அப்படி எல்லாத்தையும் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் கண் திறந்து பார்க்குறா. நம்ம ஹீரோ அப்படி வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஃபேமிலியும் ஒரு வகையில் வந்து ரிலேட்டிவ்ஸ் தான், அதாவது ரொம்ப க்ளோஸ் கிடையாது, ஆனால் ரிலேட்டிவ்ஸ். ஏன்னா நம்ம ஹீரோட கம்பெனியில் தான் அவங்க அப்பாவோட ஷேருமே இருக்குது. அந்த வகையிலையும் பார்ட்னர், வீடுமே வந்து பக்கம் பக்கம் தான் போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அப்படியே ஓடி வர வந்தவா அப்படியே நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு அங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்கிறா. ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணு இந்த அளவுக்குலாம் எப்போவுமே க்ளோஸாக இருக்க மாட்டா, நம்மளை கண்டாலே பிடிக்காத, ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லது கெட்டது சொன்னால் தான் இந்த பொண்ணுக்கெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் அதிர்ச்சியாக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க ஸ்டெப் மதரும் சிஸ்டருமே இதெல்லாம் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படி தள்ளி விட்டுன்னு நம்ம ஹீரோயினா, நான் உங்களை ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன், உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோ நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் அப்படி யோசனை பண்ணி பார்க்குறா. ஐயோ எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் கோமலாக இருந்தேன், ஆனால் நான் எப்படி பொழைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்த்துட்டு, அப்போ நான் ரீபான் ஆகிருக்கேனா, இதெல்லாம் உண்மைதானா, நான் உயிரோடு இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்ததில் அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வான் அங்கிள், நான் போன இதில் தான் அவங்கள ரொம்ப வெறுத்துட்டேன், ஆனால் இந்த ட்ரிப் அப்படி இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ தான் அவங்க அப்பா வந்து, ஒன்றும் இல்லை, இவள் மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கா, இப்படியே போணுச்சாக்க கண்டிப்பாக அவளால் எக்ஸாம் எழுதி காலேஜுக்கு நுழைய முடியாது, அதான் கொஞ்சம் கண்டிஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் அவள் ஓடி வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கா,
மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம்மா லியாவுக்கு ரொம்ப விளையாட்டு புத்தி ஜாஸ்தியாச்சு, எப்போ பார்த்தாலும் கேம்னு விளையாண்டுக்கிட்டே இருக்கா, படிப்பில் கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயின் அப்படி பார்க்குறா. நான் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் 3 வருஷமாக இருந்தேன், அதில் ஒரு நாள் கூட நீங்களும் அம்மாவும் வந்து என்னை பார்க்கவே இல்லை, இப்போ எங்கள் மேலே பாசம் இருக்கிற மாதிரி ரொம்ப நடிக்கிறீங்களா, சரி சரி நீங்கள் நடிங்க, உங்கள் நடிப்பை நானும் சேர்ந்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காளா. அப்போ தான் நம்ம ஹீரோ அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, ஆனால் இவள் படிக்காமல் இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை, எப்போதும் போல தானே, இப்போ எதுக்கு ஓவராக கண்டிஷன் பண்ணுறீங்க, இல்லை இதுதான் லாஸ்ட் இயர் அதான் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயினா இல்லை இனிமேல் நான் நல்லா படிப்பேன் அங்கிள், நீங்கள் எனக்கு கொஞ்சம் டியூஷன் எடுக்க முடியுமா, நான் கண்டிப்பாக எக்ஸாம் நல்லபடியாக எழுதுறேன், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது நம்ம ஹீரோ வீட்டில் இன்றைக்கி நான் ஸ்டே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். நம்ம ஹீரோ சரி சரி இன்றைக்கி அவள் என்னோட ஸ்டே பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நானே அவளுக்கு இனிமே பாடம் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அவங்க அப்பாலையும் எதுவுமே சொல்ல முடியாமல் அவருமே ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோட அப்பாவோ நம்ம ஹீரோவுக்காக பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காரு போல இருக்குது. அதுக்காக நிறைய பொண்ணோட ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டு, டே உனக்காகத்தான் நான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த பொண்ணோட ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ உனக்கு பிடிச்சிருக்குன்னு பாருடா அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ என்னது மேரேஜா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு உங்கள் அப்பாவும், ஆமாம் உனக்கு தான் கிட்டத்தட்ட 25 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நீ மேரேஜ் பண்ணாமல் இருந்தால் எப்படி, உடனே இந்த பொண்ணில் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணு, என்னம்மா லியா நீனு பார்த்துக்கிட்டு இருக்கா, உங்கள் அங்கிளுக்கு எடுத்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்குது. ஐயோ தாத்தா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு இப்போ அங்கிள் உடனே எனக்கு வந்து டியூஷன் எடுக்கணும், ஏன்னா நான் படிக்கணும், எக்ஸாமில் பாஸ் ஆகணும், அதனால் ப்ளீஸ் இப்போதைக்கு அங்கிளை விட்டுடுங்களேன், நீங்கள் எதாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கிறீங்க, வாங்க அங்கிள் நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு நகண்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இழுத்துக்கிட்டு போடுறாங்களா. ஆனால் அவங்க அப்பாவும் இப்போ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோ பாவம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாடம் எடுத்தால் நம்ம ஹீரோயின் எங்கே பாடத்தை கவனிக்கிறா, நம்ம ஹீரோவை தான் கவனிச்சிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் இதை கவனிச்சிடான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒழுங்கு நான் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை கவனி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னா நம்ம ஹீரோயினா நான் நல்லபடியாக படித்து பாஸ் ஆகிறேன், ஆனால் நான் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டிங் போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ என்ன டேட்டிங்கா, ஆமாம் டேட்டிங் போகிறதுனால எதுவும் தப்பா அங்கிள், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் கேட்க கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இப்போ என்ன வயசு உனக்காச்சு நீ டேட்டிங்லாம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், இப்போ இந்த வயசுலாம் லவ் இதெல்லாம் செய்கிறது நல்லதில்லை, நீ ஒழுங்காக அவன் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படியாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகும், காலேஜுக்கு போ, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் சொல்லும் போதே என்னமோ தெரியல நம்ம ஹீரோவுக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. ஒருவேளை நம்ம ஹீரோயின் மேலே இவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல இருக்குது, அதனால தான் இவ்வளோ டென்ஷன் ஆகிறான் போல இருக்குது. நம்ம ஹீரோ இதை பற்றிலாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இப்போ நீ படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட அடுத்த நம்ம ஹீரோட ஸ்கூலில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினா என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப விழுந்து படிச்சுக்கிட்டு இருக்காளா. இதை பார்த்தாலும் அவன் ஃப்ரெண்டு ரோஸியும், என்னாச்சு என்ன திடீர்னு இப்படி நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா, நீ இப்போலாம் படிக்க மாட்டியே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோனா இல்லை இந்த வருஷம் நல்லபடியாக படித்து நல்ல மார்க் எடுத்து நான் நினச்ச மாதிரி அந்த யூனிவர்சிட்டிலேயே நான் சேரணும், அதுக்காகத்தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஸ்கூல் விடுறாங்களா. பார்த்தா நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்க அங்கிள் வந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயினா அங்கிள் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஓடுறாளா. ஆனால் கால் தடுமாறி கீழே விழுற நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சிட்டான். ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கா, அப்படியே ஆசையாக வச்ச கண்ணு வாங்காமல். நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரோஸையுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் சரி அங்கிள் நீங்கள் வாங்க, நான் கீழே போய் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடறா. அப்போ தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா இப்போம்லாம் ரோசி உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கு என்னமோ உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ என்னடா பேசிக்கிட்டு இருக்கா, அப்போலாம் ஒன்றும் இல்லை, நான் அவளுக்கு அங்கிள் முறை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பிளட் ரிலேஷன்ஷிப்பாக என்ன, அது இல்லை நீனும் சின்ன வயசுலேருந்து லவ் பார்த்துக்கிட்டு இருக்கா, அவளோட மாற்றமும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது, எனக்கு நம்ம இது லவ்வாக தான் இருக்குது, பேசாமல் வெயிட் பண்ணாமல் உன் மனசுலேயும் ஏதாவது அந்த மாதிரி என்ன இருந்தால் சொல்லிடுடா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்கிறானா. ஆனால் நம்ம ஹீரோவா இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, எனக்குலாம் அந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவன் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும்னு ஒரு அக்கறை தான், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட கீழே வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு காலம் வந்துக்கிட்டு இருக்கானா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ பொண்ணு கேட்கறதுக்காக நம்ம ஹீரோ பக்கத்தில் அப்படி வரா. அந்த நேரம் பார்த்து ரோட்டை யாரோ கிராஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் பிரேக் போடுறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயினா அப்படியே வந்து நம்ம ஹீரோ கணத்தில் கிஸ் கொடுத்துறா. இங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டா ஏம்மா பார்த்து போக மாட்டியா, ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கா. இதுங்க ரெண்டு பேரும் ஒன்று அப்படி முழிச்சுக்கிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஐயோ என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் இப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவுமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா, அவனுக்கு ஒன்றுமே
புரியலை. அதோட நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டாப்புல இருக்குது. அவங்க ஸ்டெப் மதர் தான் வராங்க. என்னம்மா நேற்று அப்பா ரொம்ப சத்தம் போட்டாங்கன்னு கோவமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உங்கள் அப்பாவை பார்த்துக்கிறேன். இந்தா நீ கேட்ட உங்கள் அப்பா பிடுங்கி வச்சுருந்தாங்களே, இப்போ நீ சந்தோஷமாக இதை எடுத்துகிட்டு போய் விளையாடு, ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவங்க நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் என்னை ஒன்றுமே தெரியாத முட்டாளாக்கி வச்சுருந்தீங்கல்ல, இப்போ உங்களோட சுயரூபம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஏன்னா என்னோடய சொத்து எல்லாமே உங்களுக்கு எப்போவுமே இருக்குன்னு நான் ஒன்றுமே யோசிக்க முடியாத ஒரு முட்டாளாகவே இருக்குன்னு சொல்லிட்டு தானே என் மேலே அன்பு கட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் அப்படியே பண்ணுங்கள், நானும் உங்கள் வழியிலேயே வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே எதுவுமே வெளியில் கட்டாமல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேம் எடுத்துகிட்டு போகிறலாம். உன்னை இவங்களும் அவங்க பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க, இவ எப்போவுமே இந்த மாதிரி முட்டாளாக நம்மளோட கைப்பாவையாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது, அப்போ தான் இந்த சொத்து எல்லாம் நம்மளுக்கு வரும். ஏதாவது கேள்வி கேட்க ஆரம்பித்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயினா கேம் விளையாடாமல் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. நான் நல்லபடியாக படிக்கணும்னு நினச்ச காலேஜ்லேயே எனக்கு சீட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு இருக்காளா. அப்போ தான் பார்த்தா அவள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து கால் வருது. ஏன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் பாருக்கு வா, நான் இங்கே நிறைய மாடல்ஸ்லாம் வர வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏன் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நீ வந்துட்டியா, உனக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே பாரு நான் உனக்காக மாடல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நம்ம ஸ்கூல் லைஃப்லாம் முடிஞ்சிருச்சுல, இனிமேல் ஜாலி தான், அதுக்காக அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி கையை காட்டணுன்னா நம்ம ஹீரோயின் என்னது மாடல்ஸா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா அங்கே பார்த்தா 2-3 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே வலிஞ்சு ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம ஹீரோயின் ஆண்டி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ ரொம்ப குடிச்சிட்டாப்புல இருக்குது, வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டா அவளை வரமாட்டேங்கிறான். இல்லை நீனு வா எங்கள் கூட சேர்ந்து ஒரு பெக்கடி அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் இல்லை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது அங்கே உள்ள பசங்களாம் நம்ம ஹீரோயினும் சேர்ந்துக்கிறங்க, நீங்கள் எதுக்கு போகிறீங்க, வாங்க எங்கள் கூட ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஐயோ வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இதெல்லாம் மேலேருந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே வரான். டே கீழே என்ன நடக்குன்னு தெரியுமா, ரோசி சில பாய்ஸ்லாம் வர வச்சிருக்கா போல இருக்கு, ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரோசியோட அண்ணனும் அங்கே தான் இருக்கான் போல இருக்கா, அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இது கேட்டோன்னு நம்ம ஹீரோவும் சிரிக்கிறான். பாவடா அவன் தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காண்டு, இப்போ தான் ஸ்கூல்லே முடிச்சிருக்கா, அதுக்குள்ளே மாடல்ஸ்லாம் வர வச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை, அவன் மட்டும் இல்லைடா லியாவும் கூடவே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு ஃபேஸே மாறிடுது. என்னது லியாவும் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க என்னடா நம்ம ஹீரோயினை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரோசி ஆமாம்மா நீ ட்ரிங்க்ஸ் பண்ண ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷனாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கானா. ஆனால் ரோசி இதை கவனிச்சிட்டா பார்த்துட்டு ஐயோ இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அங்கே உள்ள மாடல்ஸ் தான் ஐயோ அவங்களாம் வந்துட்டாங்களா, அப்போனா நம்ம போகலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்களா. நம்ம ஹீரோயின் ஐயோ அங்கிள் நான் அப்போ என்ன பண்ணுவேன், நல்லா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவசரமாக எந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு டேபிளில் வேறு அடிச்சுக்கிறா. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ரோசி நாங்கள் ஒன்றும் பண்ணலை, எங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சுல, அதான் ஜாலியாக கொஞ்சம் இருக்கலான்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லலாம். நம்ம ஹீரோ போதும் உங்கள் ஜாலிலாம் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் ரோசியோட அண்ணன் போல இருக்குது. அவனா வா ரோசி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரோசி அவன் கூட்டிகிட்டு போவா. நம்ம ஹீரோ இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க போறா, இங்கே இருக்க போறியா இல்லை என் கூட வரப்போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் இல்லை நானும் தான் கிளம்புறேன், நான் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. நம்ம ஹீரோ சரி வா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட கோட்டை போட்டுட்டு அவளோட நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு போகிறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் காலில் லைட்டாக அடிபட்டுருக்குல, அதுக்காக நம்ம ஹீரோயின் நடக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு அப்படி தூக்கிக்கிட்டு போய் காரில் உட்கார வச்சு நம்ம ஹீரோயினுக்கு மருந்துலாம் போட்டு ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்கிறான். அதோட வீட்லேயும் கொண்டு போய் விட்டுறானா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு சத்தம் போடுறாங்க, என்ன தைரியம் தான் நீ பாருக்கு போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கே 2 பேரோட ஜாலியாக கூத்தடிச்சிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கணத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிட்டாரு. ஆனால் நம்ம ஹீரோயினுமே கீழே விழுந்துடா. அவங்க அப்பா கடுமையாக ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்காங்க, நீ படிச்சுட்டு நல்லா மார்க் வருமா அவளால் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் மாயா வரான். அப்பா ஏன்ப்பா லியாவை திட்டுறீங்க, பாவம் என்ன பண்ணுவா தெரியாமல் ஏதோ கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துட்டு வரேன்னா ஒரு ஃப்ரெண்டோட போயிருக்கா, அவளை படிப்புடுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது, அவளுக்கு தான் படிப்பு வரமாட்டேங்குதுல அப்படிங்கிற மாதிரி அவளும் நல்ல மாதிரி பேசுகிறாளா. ஆனால் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நான் நல்லா படிக்காமல் போனதுக்கு காரணமே நீனும் உங்கள் அம்மாவும் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பார்த்தா அவங்க ஸ்டெப் மாதிரி வந்துட்டு அவங்க அப்பாவை பிடிச்சி சத்தம் போடுறாங்க, ஏன் பொண்ணை பார்த்து எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, பாவம் அவளும் படிப்புன்னு என்ன தான் பண்ணுவா, அதான் கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துட்டு வரட்டுன்னு அவள் ஃப்ரெண்டோட போனால் இதுக்காக நீங்கள் அடிப்பீங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட பொண்ணை பார்த்து நீ சீக்கிரம் இவளை கூட்டிகிட்டு ரூமுக்கு போமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவளும் வந்து வா போகலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோயின் கேட்குறேன், ஆமாம்மாயா
நான் பார்க் போனேன்ட்டு அப்பாவுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு சொல்லும்போது, உடனே அந்த பொண்ணு சொல்றா, "ஓ! அதுவா? அது ஒண்ணும் இல்ல. நான் உங்க கூட பேசிட்டு இருக்கும்போது அப்பா அதெல்லாம் கேட்டுட்டாங்க. அதான் நானும் வேற வழி இல்லாம உண்மைய சொல்ல வேண்டியதா போச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அவ்ளோ கடுப்பா இருக்குது. வேணும்னாலும் அப்பாட்ட மாட்டி மாட்டி விட்டுட்டு, எனக்கு கெட்ட பேர் வாங்கி குடுத்துட்டு, "நீ நல்லவ மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கில்ல, இரு நான் இத அப்படியே உனக்கு மாத்தி காட்டுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதோட நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்காளா, பார்த்தா கண்ணமெல்லாம் வீங்கியிருக்குது. அவங்க அப்பா அடிச்சது ரொம்ப வலிக்குது. சரி இந்த காயத்துக்கு மருந்து போடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மருந்து தேட வரா. ஆனா எதுக்காக வந்து ஸ்டோர் ரூம்ல அந்த மருந்து தேடி எடுக்கிறான்னு தெரியல. அநேகமா அது அவங்க அம்மாவா இல்லாட்டி நம்ம ஹீரோ குடுத்ததா என்னன்னு தெரியல. அதோட அந்த மருந்து எடுத்துட்டு இந்த ஆயில்மெண்ட் நம்ம போடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சரிஞ்சுட்டு ஸ்டோர் ரூம்ப ஓப்பன் பண்றா. பார்த்தா ஸ்டோர் ரூம் வந்து லாக் ஆகியிருக்குது. ஐயய்யோ! கதவு எப்படி லாக் ஆனுச்சு? இப்ப நான் எப்படி ஓப்பன் பண்றது? என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிட்டு, சரி நம்ம அங்கிளுக்கு கால் பண்ணலான்னு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றா. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவோட பேசிட்டு இருக்கானா பிசினஸ் விஷயமா. அப்பதான் இவ ஒண்ணு சொல்றா, "அங்கிள் அங்கிள் சீக்கிரம் வாங்க. எங்க வீட்டு ஸ்டோர் ரூம்ல வந்து மாட்டிக்கிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, உடனே அவங்க அப்பாட்ட, "இருங்க நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் அதோட வந்து அந்த ஸ்டோர் ரூம்ப ஓப்பன் பண்றானா, பார்த்தா நம்ம ஹீரோயின் நின்டுகிட்டு இருக்கா. "என்னாச்சு? நீ எதுக்காக இங்க வந்து மாட்டிக்கிட்ட?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினா, "அங்கிள் நீங்க வந்துட்டீங்களா? நான் ஆபத்துல இருக்கும்போது நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா." ஹக் பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்ம ஹீரோவும் கவனிக்கிறேன். "என்னாச்சு உன் கன்னத்துல?" அப்படிங்கிற மாரி. "அதுவா? அது ஒண்ணும் இல்ல. எங்க அப்பா தான் என்னைய அடிச்சுட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு, சரி 2 பேரும் வெளிய வரலான்னு பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து வெளியில மாயாவும் இன்னொரு பையனோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ஆனா இது உள்ள இருந்து நம்ம ஹீரோவும் அப்படியே ஹீரோயினுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயினுக்காக தான் பேசி வச்ச பையன் போல இருக்குது. ஆனா மாயா வந்து எப்படியே இவனை வந்து வளைச்சு போட்டுக்கிறோன்னு இவளுக்கு லியாக்கு கிடைக்கூடாதுன்னு அவ திட்டம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்குது. அந்த பையனுக்குமே மாயாவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. ஆனா அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ காதுல வந்து, "அங்கிள் இந்த கிஸ் கொடுக்கும்போது எப்படி இருக்குது?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோ டக்குன்னு திரும்புறானா, பார்த்தா டோர் வந்து க்ளோஸ் ஆயிருது. ஆனா இத பார்த்த மாயாவும், "யார் இது உள்ள?" அப்படிங்கிற மாரி அவளும் அப்படி மெதுவா வந்துகிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்களா. ஆனா மாயாவும் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா உள்ள யாருமே இல்ல. ச்சே! காத்துல எதுவும் கதவு அடைச்சிருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவளும் க்ளோஸ் பண்ணிட்டு போறா. இங்க நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அவங்க 2 பேருமே கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்ததுனால ரொம்ப க்ளோஸா இருக்க வேண்டியது நிலைமை வந்துருச்சு. இதை நினைச்சு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்க அப்படியே மறுபடியும் மாயா வந்து அந்த பையனோட கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனோட அம்மா வந்துறாங்க. உங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவங்க சத்தம் போடுறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது? இதெல்லாம் என்ன இது? நான் லியாவை தானே இவளை மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு இருந்தேன். இப்போ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உன்னை மாயாவும் சொல்றா, நான் இவனை ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த பையனுமே சொல்றான், ஆமா ஆமா எனக்கு லியா விட மாயா தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டு நம்ம மாயாவோட அம்மாவும், உங்க 2 பேருக்கும் ஒருத்த ஒருத்த பிடிச்சிருக்கும் போது நம்ம எப்படி லியாவை மேரேஜ் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்ட பையனோட அம்மாவும், ஆனா லியாவை மேரேஜ் பண்ணி வச்சதாண்டா அவளோட ஷேர்ஸ்லாம் எங்களுக்கு வரும். ஏன்னா நாங்களும் அந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னராக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஷேர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரி சரி வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் கூப்பிட்டு அந்த பையனும் போகிறான்னா. ஆனால் அவங்க மாயோட அம்மாவும் மாயா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை நீ நல்லபடியாக அவனை வளைச்சி போட்டா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த நம்ம ஹீரோயின் அந்த சொத்துக்காகத்தானே இந்த மலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு கோவமாக அப்படியே அமுக்குறாளா. பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம ஹீரோவை தான் அப்படியே கோவத்தில் அமைக்கிறா போல இருக்குது. நம்ம ஹீரோ சரி சரி வா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரிட்டு போகிறோம். ஆனால் நம்ம ஹீரோயினா அப்படி நம்ம ஹீரோ ஹக் பண்ணிக்கிட்டு நல்ல வேளை நீங்கள் வந்தீங்கல்ல, இல்லாட்டி நான் என்னத்துக்கு ஆயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ போதும் போது நீ பயந்ததெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாவம் நம்ம ஹீரோமே முடிஞ்ச அளவு அவள்கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு போக பார்க்குறான். அதோட அங்கேருந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் தான் கால் பண்ணுறான், அங்கிள் அங்கிள் நாளைக்கு எனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வருவீங்களா பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுறானா. அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோயுமே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எப்படியும் வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருந்தாப்புல கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துறாளா. ஆனால் பார்த்தா டக்குன்னு கை நீட்டுற மாதிரி இருக்குது. எனக்கு தெரியும் அங்கிள் நீங்கள் வந்துடுவீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. அங்கே பார்த்தா வேற ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் யார் சீனியரா என்னன்னு தெரியல. ஆனால் அவனை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் ஃபேஸுமே அப்படி மாறிடுது, நீனா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ உண்மையில அந்த நேரம் வந்து தான் இருக்கான். ஆனால் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற பார்த்துட்டு அவன் டென்ஷன் ஆகி அங்கேருந்து போயிடான். அதோட அந்த சீனியரை நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து காலுக்கு மருந்து கொடுக்குறதுக்காக கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கானா. ஆனால் இவளும் வாங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் சீனியர் கேட்குறான், ஆமாம் உன்னை ஒரு காலேஜில் அப்ளை பண்ணுறதுக்காக உனக்கு வந்து நான் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நான் வந்து அனுப்பியிருந்தேன், நீ எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு இது பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புனீங்களான்னு. ஆமாம் நான் உனக்கு அனுப்புனேன், அப்புறம் இதை பற்றி கேட்குறதுக்காக உனக்கு கால் கூட பண்ணியிருந்தேன், மாயா தான் எடுத்தா, அவள் தான் சொன்னா நீ காலேஜில் நான் சேர மாட்டா, யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாலே.
அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான்னா, அப்போ நம்ம ஹீரோயினுக்கு என் லைஃபை கெடுக்கிறதே இவ தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை அப்போலாம் ஒன்றும் இல்லை, உங்கள் நம்பரை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாளா. ஆனால் அவனும் சரி சரி என் நம்பரை அனுப்பி வைக்கிறேன், மறுபடியும் உன்னோட இமெயிலுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு அவனும் அவனோட ஃபோன் நம்பரை கொடுக்குறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோக்கு அப்போ தான் தெரியும் போல இருக்குது நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்கான்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வரான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவனுமே 2 கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஃப்ரெண்ட் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, லியா நான் உன்ட்ட ரொம்ப நாள் ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதாவது நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே கோவம் வருது. என்னது லவ்வா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கானா. ஆனால் இதை கேட்டு நம்ம ஹீரோ நீ என்னது லவ்வா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்குது, இவ்வளோ நாள் அவன்கிட்ட சொல்ல கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தேன், இப்போ உன்னோட படிப்பு முடிஞ்சிருச்சுல, அதான் நீ காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லலான்னு இருந்தேன், ஏன்னா நானுமே அப்ராடில் போய் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம ஹீரோ அதோட கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடான். ஆனால் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, சாரி என்னை மன்னிச்சிட்டு, எனக்கு அந்த மாதிரி என்ன இல்லை, ஏன்னா என் மனசில் வேறு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நினச்சி பார்க்குறாளா. நினச்சி பார்த்துட்டு நான் அவரை தான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் ஒன்று நடந்து அவரோட தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஓ அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடான். இனிமே அவனை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவை இதெல்லாம் கேட்டுட்டு வந்தவன் அப்படியே பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே வந்து அவன் ஃப்ரெண்டு, டே என்னடா ஆச்சு, எதுக்குடா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா, ஏன் ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்டுட்டு, ஒருவேளை லியா எதுவும் சொன்னாலா, நீ ஏன் லியாவை லவ் பண்ணுறேன்னு அவட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை அவனும் உட்காந்து பேசிகிட்டு இருந்த நினச்சி கோவத்தில் டக்குன்னு அந்த பாட்டிலே உடச்சிட்டான். இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டு, டே என்னடா ஆச்சு, எதுக்குடா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு லியாவை பிடிச்சிருக்கு, நான் எப்படிடா சொல்ல முடியும், என்னதான் இருந்தாலும் அவளுக்கு அங்கிள்டா, எனக்கும் அவளுக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா, அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், டே அவளுக்கு இப்போ 18, உனக்கு என்னடா 26 தானடா, ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லையே, கிட்டத்தட்ட 7-8 வருஷம் தானே வித்தியாசம், இதுக்கு ஏன்டா போய் தயங்கிட்டு இருக்கா, பேசாமல் அவன் மனசில் உள்ளதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ, இல்லை இல்லை நான் பிஸ்னஸ் விஷயமா அப்ராடு போகலான்னு இருக்கேன், இனிமேல் அவளை மீட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதோட பிஸ்னஸ் விஷயமா அங்கே அப்ராடு வந்துடான் போல இருக்குது. இது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாத போல இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சுட்டு உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறா, என்ன அங்கிள் நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அப்ராடு போயிட்டீங்கன்னா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோ, நான் கொஞ்சம் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கேன், என்னால் இப்போதைக்கு வர முடியாது, நான் வர்றதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிவிட்டு அதோட ஃபோனை கட் பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினும் டென்ஷன் ஆகிடும். அட பாவி சொல்லாமல் கொள்ளாமல் என்னை விட்டுட்டு போயிட்டில்ல, சரி சரி நீ எங்கே போகிறான் நானும் பார்க்குறேன், இன்னும் 1 மாதத்தில் எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் முடிஞ்சிடும், அப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன்ல, அப்போ நானே அவனை தேடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எழுப்பி படிப்புன்னு இருக்கா. நாட்களும் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்போ தான் அவங்க ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டாலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படி தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் போர்வைக்கெல்லாம் உட்காந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் இதை பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, பாவம் இவ்வளோ நேரம் கேம் விளாண்டுட்டு இருந்தா டயர்டாகி போய் தூங்கிட்டா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இதை கேட்டு அவங்க அப்பாவும் ரொம்ப கோப்புறாங்க. என்னது நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி விளாண்டுக்கிட்டு இருக்காளா, இவள் எப்போ தான் திருந்த போகிறா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எதுக்கும் கவலைப்படுறீங்க, அவள் சரியாக வந்துடுவான்ட்டு. அது எப்படி சரியாக வந்துடுவா, நான் இவளை ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன், ஆனால் இவள் கொஞ்சமாவது படித்தா தானே தேவையில்ல, சரி சரி வேறு வழியில் லின் ஃபேமிலியோட பையனுக்கு தான் இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன், ஏன்னா அவன் கொஞ்சம் டேலண்டான பையன், அவனால தான் நம்ம கம்பெனியை நடத்த முடியும், ஏன்னா இவளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையே அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் கேட்டோன்னா ஸ்டெப் அதோட அப்படியே ஃபேஸே மாறுது. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி. அம்மாம்மா, ஏன்னா இந்த கம்பெனி சர்வீஸ் எல்லாமே லியா பேரில் தானே இருக்குது, அப்போ அவள் நடத்துகிறது தான் சரியாக இருக்கும், அதனால் அந்த பொறுப்பை அந்த பையன் வேணால் எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க ஸ்டெப் மோது இருக்கும் அப்படியே வயிறு பத்திரியுது. இந்த சேர்ஸ் கம்பெனி எல்லாத்தையும் நம்ம வளச்சிக்கலான்னு பார்த்தா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு வழியாக நம்ம ஹீரோயினுக்கு காலேஜ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு போல இருக்குது, அவர் ரொம்ப சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த பையனும் வரான், நீ காலேஜ் எக்ஸாம் எழுதுனியா, நல்லபடியாக எழுதுனியா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயின், நல்லபடியாக எழுதிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஓ அப்படியே நானும் நல்லபடியாக எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு நான் அப்ராடு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பொக்கை கொடுக்குறான்னா, நம்ம ஹீரோயின், ஆமாம்மா நான் தான் அப்ராடு போகிறேன், ஆனால் எங்கள் அங்கிளை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கா இவ்வளோ ஃப்ளைட் பிடிச்சி வரா. இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு தெரியாத போல இருக்குது. நம்ம ஹீரோ அதோட கார்லேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சத்தம் கட்டோன்னா திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் ஓடி டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறேன், நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, எதுக்கு அங்கிள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவளை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்குமே அப்படியே அதிர்ச்சி ஆகுது, இவன் எப்படி இங்கே என்னை தேடி வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி சரி வா அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான்னு நீ எதுக்காக இப்போ திடீர்னு இங்கே வந்திருக்கா, நீ வந்தது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின், அதெல்லாம் நான் யார்ட்டையும் சொல்லலை, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு,
அனுப்பிச்சு நான் கிளம்பி வந்துட்டேன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ சரி சரி நாளைக்கே நீ ஊருக்கு போ, அதுதான் நல்லது, இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் வேலையை நான் அங்கங்கே போயிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் அங்கே வந்து ஒரு பொண்ணு நிற்கிறாளா. அந்த பொண்ணை பார்த்தோன்னா நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. யார் இந்த பொண்ணு, எதுக்கா இந்த பொண்ணு இங்கேயே தங்கியிருக்கா, அப்போ இவங்க 2 பேர் தான் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சோகமாக அப்படி ஃபேஸ் போயிடுது. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு வந்து என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறானா. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் சரி சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோ சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கானா. இங்கே இப்போதைக்கு ஸ்டே பண்ணிக்க, நாளைக்கு உனக்கு வேறு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை நம்ம ஹீரோ அவனோட நைட் ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோ நீங்கள் எங்கே போய் படுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி, நான் வெளியில் சோஃபாலே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான்னா. நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறேன். இல்லை இல்லை நீங்கள் போக வேண்டாம், இங்கேயே இருங்க, நீங்கள் இங்கேயே படுத்துங்களேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாளைக்கு உனக்கு ரூம் நான் ரெடி பண்ணிடுறேன், அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறானா. ஆனால் நம்ம ஹீரோனா இல்லை இல்லை நீங்கள் வெளியே போகிறீங்களா இல்லாட்டி அந்த பொண்ணோட ரூமில் போய் ஸ்டே பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோரில் வந்து சாஞ்சிக்கிட்டு வழி விட மாட்டேங்கிறேன். நம்ம ஹீரோனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ப்ளீஸ் வழி விடு, இந்த மாதிரிலாம் நடந்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோனா அங்கிள் எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோக்கு கிஸ் கொடுத்துறா. நம்ம ஹீரோ இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா. அவன் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறான். லியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. உன் கையில் ட்ரெஸ்ஸும் அப்படியே நழுவி விழுந்துருது. நம்ம ஹீரோனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அங்கிள் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோ அப்படியே அவளை விலக்கி விட்டுட்டு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா, நான் என்னோட அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு நம்ம ஹீரோனா நீங்கள் ஒன்றும் என்னோட பிரதர்லாம் கிடையாது, அதனால் நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அங்கிள், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ நான் தான் உன்ட்ட இது பல தடவை சொல்லிட்டுலாம் இதை பற்றி பேச வேண்டாம், என்னை இப்படி நினைக்காத, உனக்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது, அதனால் விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் நம்ம ஹீரோனா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு 1 வருஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் மனசை மாற்றிக்கிறீங்க, நீங்கள் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மனசு மாறுண்டு. நம்ம ஹீரோ நிச்சயமாக அது நடக்கவே நடக்காதுண்டு. சரி 1 வருஷம் இல்லாட்டி என்ன, அடுத்த வருஷம் நீங்கள் யோசனை பண்ணுங்கள், ஆக மொத்தம் நான் உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், உங்களை மட்டும் தான் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன், வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு அப்படியே வெளியே வரானா. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஹார்ட்டு படப்படன்னு துடிக்குது. ஐயோ என்னாச்சு, நான் இவ்வளோ தைரியமாக பேசிட்டேன், இந்த ஹார்ட்டே அப்படி 2 போயிரும் போல இருக்குதே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்காக பிடிச்சமான ஒரு டிஷ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கா. அவளே தான் கையால் குக் பண்ணியிருக்கா போல இருக்குது. இதெல்லாம் அந்த பொண்ணு அந்த ஜிம்மியும் பார்த்துட்டு என்னது இதெல்லாம் நீனா அவ ப்ரிப்பேர் பண்ண அப்படி மாதிரி கேட்டுனா நம்ம ஹீரோயின் ஆமாம்மா எங்கள் அங்கிளுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷாக ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் அவருக்காக இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவளையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே வரானா. உடனே ஜிம்மி சொல்கிறான் பாருங்களையா அவங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சமான ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், அவளே செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் நம்ம ஹீரோ ஐயோ நான் எதுவும் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா தயவுசெய்து நீ இங்கேருந்து அனுப்புறேன்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு நான் கேட்க தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி காதை முடிக்கிறேன். ஆனால் நம்ம ஹீரோவை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, நீ ஊருக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜிம்மியா சரி சரி உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குது, நீங்கள் சண்டையை கண்டினியூ பண்ணுங்கள், நான் வரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. நம்ம ஹீரோவா அது வந்து அப்படின்னு சொல்ல வரான். நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவுமே பேசாதீங்க, நான் உங்களுக்காக சமைச்சிருக்கேன், ஆசையாக கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தான் சொல்லுங்களேன், ப்ளீஸ் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டிஷ் எல்லாம் வந்து சர்வ் பண்ணுறாளா. நம்ம ஹீரோ கொஞ்சம் கோவமாக தான் இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோனா ப்ளீஸ் எதுவுமே சொல்ல வேண்டாம், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னது நல்லா இருக்கா, உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு நல்லா தான் இருக்குன்ட்டு. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டவன் அப்படியே டேபிளே வந்து படுத்துறாளாம். அப்போ தான் நம்ம ஹீரோ கவனிக்கிறேன். என்னாச்சு அப்படிங்கிற முடிச்சுட்டு வந்து பக்கத்தில் வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஃபீவராக இருக்குது. ஒன்று நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு இன்னும் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கல. டாக்டரும் ஆமாம் ரொம்ப ஃபீவராக இருக்குது, ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெடிசன்லாம் எழுதி கொடுத்துட்டு போகிறாரா. அவன் நம்ம ஹீரோயினை பார்க்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்படி பார்க்குறான். எதுக்கு தேவையில்லாமல் என்னை தேடிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கா பாரு, உனக்கு உடம்பு வேறு சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு அப்படியே அசந்து தூங்குறாளாம். உடனே நம்ம ஹீரோக்கும் வேறு வழி இல்லை, பாவம் அவனுமே நைட்டு அங்கேயே படுத்து தூங்கிறான் போல இருக்குது. அதோட அடுத்த நாள் காலையில் தான் நம்ம ஹீரோயின் முழிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கேயே படுத்து தூங்குறத பார்த்துட்டு அங்கிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ டச் பண்ணணும். நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். ஓ நீ முழிச்சிட்டியா, உனக்கு எதுவும் பசிக்குதா, உனக்கு ஏதாவது தரவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் பசிக்கலான்ட்டு சரி சரி இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டாம், உடனே ஊருக்கு கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் என்னது ஊருக்கு அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி சரி நீ ஒன்றும் தனியாக போக வேண்டாம், நானும் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு ஊருக்கு வந்துடுறானா. ஆனால் நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு நடந்து வரா. நம்ம ஹீரோ எதுக்கு இப்படி கையை பிடிச்சிட்டே வரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், என்னால் நடக்கவே முடியல, அதை அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடான். டே
அப்படிங்கிற மாதிரி வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சென்னிட்ட சொல்கிறான். டே இவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் பத்திரமா விடு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ நீங்கள் வரலையாண்டு, இல்லை இல்லை நான் வரல, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நீ இங்கேருந்து கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான்னா, நம்ம ஹீரோ நீ என்னது என்னை விட்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னும் சொல்கிறான், உனக்கு அவன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும், அவனுமே உன்னை விரும்புகிறான், ஆனால் சொல்ல தான் தயங்குறான் அப்படின்னு சொன்னோன்னா, இது கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். எனக்கு தான் தெரியுமா அங்கிள் என் மேலே எவ்வளோ உயிராக இருக்காங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு வராளா. அப்போ தான் அவங்க அப்பா பார்த்துட்டு பிடிச்சி சத்தம் போடுறாரு. என்னது நீ சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போன அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுன்னா, நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. நீ என்னது இன்னும் விளையாட்டு பிள்ளையாவா இருக்கியா, எக்ஸாம் முடிஞ்ச கையோடு நீ யார்ட்டையும் சொல்லாமல் எங்கே போயிட்டு வர, எந்த ஊர் சுற்றிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஸ்டெப் மாதிரி எதுக்கா பிள்ளைய இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, படிப்புன்னு இருந்தவா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரேன்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா, இதுக்கெல்லாம் எப்படி சத்தம் போடுறீங்க, நீ போமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போகிறாளா. அப்போ தான் இந்த மாயாவும் வரா. வந்துட்டு என்னாச்சு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போன இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நம்ம ஹீரோயின் வேணும்னாலும் சொல்கிறா. நான் தான் சொன்னால ஒருத்தனை லவ் பண்ணுறேன்ட்டு, எக்ஸாம் முடிஞ்சுன்னா அவன் என்னை கூப்பிட்டான், அதான் நாங்கள் 2 பேரும் ட்ரிப் போயிட்டு வந்தோம், இது யார்ட்டையும் சொல்லாத, தயவுசு அப்பாட்ட எதுவும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னால், உடனே மாயா கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. அவளுக்கு எப்படியே ஆகும்போது லியா நாசமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் எண்ணம். ஏன்னா அப்போ தானே இந்த சொத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவங்க அப்பா கீழேன்ட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஏன் தான் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவங்க தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சொத்து சார்லாம் வாங்கி என்னோட ஒய்ஃப் பேரில் கொடுத்தாங்க, நான் இவளுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா இவ எதுவுமே கண்டுக்காம எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிடுவா போல இருக்குது, இவ எப்படி இந்த ஷேர்ஸ் கம்பெனிலாம் வந்து நடத்த போகிறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரா. அதனால நான் உனக்கு முடிவு பண்ணிட்டேன், உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்ட்டு, நீ அதனால ஜின் ஃபேமிலியில் அந்த பையனை போய் மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இது கேட்டு அவங்க ஸ்டெப் மதருக்கும் ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது. இந்த மேரேஜ் எப்படியாவது நடக்காமல் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுமே ஒரு நிமிஷம் அப்படி ஷாக்காயிரா. என்னது டேட்டிங்க, என்னது திடீர்னு இந்த மாதிரிலாம் சொல்றீங்க, எதுக்காக இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க அப்பா படிப்பு தான் உனக்கு மண்டையில் ஏறலை, ஆனால் நீ கண்ணா பின்னாடி யார் பின்னாடி சுற்றிக்கிட்டு வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு, போய் அவனை மீட் பண்ண, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயின் அப்படி யோசனை பண்ணுறா. சரி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் ஒத்துக்கிற மாதிரி போயிடறா. ஆனால் ஐயாவா ஆமாம் இவ தான் வேற ஒருத்தரோட லவ் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவசரிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோனுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த பையனை மீட் பண்ணுறவங்க ஒத்துக்கிட்டான். அவன் பேர் ஜோயான், அவன் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் போல இருக்குது. ஆனால் இவனை பார்த்தோன்னே என்னது நீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா நான் தான், ஆனால் நீ என்ன மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டியா, என்ன டேட்டிங் பண்ணலாம் வந்திருக்கியே அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோயான்னு கேட்குறான்.